அரபி என்ற ரீதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் அவர்கள் சென்றடைந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ஒழுக்கத்தை வருத்தும் போது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கையில் எடுக்க வேண்டியது இறையச்சம். இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் அவனுடைய சொல் சுத்தம், செயல் சுத்தம், நடைமுறை சுத்தம் அனைத்திற்கும் பெரிய அளவுக்கு கஷ்டம் இருக்காது என்பதை புரிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தை பார்த்து சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைத்துமா குன்த, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள். வீட்டில் இருக்கும் போதும், தனிமையில் இருக்கும் போதும், சபையில் இருக்கும் போதும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. வத்தபிஇல் ஹஸனா, நன்மையான காரியத்தை செய்து கொண்டே இரு. ஏனென்றால் தம்ஹுஹா, அது கெட்டதை அழித்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கெட்டதை அழித்து விடும் என்று சொன்னார்கள். மக்களிடத்துல நீ பழகும் போதும் நல்ல குணத்தோட பழகு. நீ கவலைப்படவே தேவை கிடையாது. உலகத்தில் எப்படி நீ வாழ்ந்தாயோ அதே போல கொஞ்சம் கூட மரியாதை குறையாமல் ஆகிரத்திலும் அல்லாஹ் உன்னை கௌரவிப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. நியாய தராஸ் என்ற அந்த மீசான் தராசிலே இபாதத்துக்களில் முன்பின் குறைபாடுகள் இருந்தது என்று சொன்னால், நல்ல குணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து அப்படியே காப்பி அடிக்கப்பட்ட நல்ல குணத்தை அல்லாஹ் அதிலே போடும்போது அந்த நியாய தராசு கொஞ்சம் கணம் குறைந்ததாக இருக்கிற பட்சத்தில் இந்த கணம் கூடிய ஹுஸ்னுல் ஹுல்கை, நற்குணத்தை அல்லாஹ் போட்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்து விடுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தட்ட பேசும்போது அவங்களுடைய கண்ணியம், சபையில பயான்ல மட்டும்தான் ஆக்ரோஷமான துணி இருக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட, அதுவும் கூச்சல் இருக்காது. அழுத்தம் திருத்தமாக வார்த்தையை, சில வார்த்தைகள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதே போல ஒரு ரகசியத்தை யாராவது வந்து பேசினாங்க என்று சொன்னா அந்த ரகசியத்தை காது தாழ்த்தி கேட்பாங்க, தன் தலையை எடுத்துட மாட்டாங்க. அப்படின்னு நம்ம டக்குன்னு உருவிடுவோம் இல்லையா, இது ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பியலை சொல்லக்கூடிய முஹத்திஸின்கள் சொல்லக்கூடிய நபர் யாரு எவருன்னு பார்க்க மாட்டாங்க. அவர் தன்னை நாடி சொல்லும் போது அவருக்கு ஈக்குவலா தலையை குனிஞ்சிருவாங்க. அவர் சொல்லி முடிக்கின்ற வரைக்கும் தலையை உயர்த்த மாட்டாங்க. இந்த பண்பு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான பண்பு சகோதரர்களே. மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு கட்டம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை திட்டம். அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபஹா செய்தார்களே ஆனால் அந்த பரிதாபம் நம்மள்ட்ட அந்த சுன்னத்தே என்னமோ இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, இந்த சுன்னத்து இருக்குதான்ற நிலைமையிலே ஆளாயிட்டோம் நம்ம எல்லாம். ஒவ்வொரு பள்ளிகள்லையும் இது எப்போ இந்த சுன்னத்து இருந்துச்சான்னு சொல்லி காலாவதி ஆயிடுச்சு. முசாபஹா செய்தார்கள் என்று சொன்னால், முசாபஹா செய்கின்றவர் கையை எடுக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை வெளியில் எடுக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சகோதரர்களே. இன்றைக்கு முசாபஹாவை சும்மா அப்படி தொட்டு 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 அப்படி டக்குனு கை எடுத்துருவாரு. அப்படி இல்லைன்னா முசாபஹால பார்க்க கூட மாட்டாரு. பெரிய பரிதாபம், சில உலமாக்கள்கிட்ட இந்த தீய பழக்கம் இருக்கிறது. முசாபஹா செய்தால் முகம் காண வேண்டும், முசாபஹா செய்தால் அன்பொழுக 2 கைகளையும் பற்றி பிடிக்க வேண்டும். அப்படி ஒரு கையே கொடுத்தாலும் கூட பற்றி பிடிக்க வேண்டும். அவர் கையை எடுக்கும் முன் இவர் எடுக்க கூடாது சகோதரர்களே. இது ரசூலுடைய அதிமுக்கியமான சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உணர்வுகளை புரிந்து நடந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்க மாட்டாங்க. ஹை குவாலிட்டி அரபின்னு இருப்பாங்க, அந்த அரபிகள்லயே தாழ்நிலை அரபிகள் இருப்பாங்க, வேறு வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, வேறு வேறு மொழி இனத்தவர் இருப்பாங்க. அவங்களுக்கு தக்கவாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிவிடுவார்கள் சகோதரர்களே. ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு எழுதப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப அழகிய ஒரு துண்டு ஒன்று அணிவிக்கப்பட்டது. அந்த துண்டு தன்னுக்கு இருப்பதை விட இன்னொரு ஆளுக்கு இருக்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டாங்க. போட்ட உடனே என்ன பண்ணாங்க என்று சொன்னா, ஐன உம்மு ஹாலித் என்று கேட்டார்கள். உம்மு ஹாலிதை எங்கே என்று கேட்டார்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறுமி, நீக்ரோ இனத்தை சார்ந்த, எத்தோப்பியா நாட்டை சார்ந்த ஒரு சின்னஞ்சிறிய சிறுமி உம்மு ஹாலித். அந்த உம்மு ஹாலிதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அந்த பெண்மணி வந்தார். வந்த உடனே அவருக்கு போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு அவருடைய பாச எத்தோப்பியால அரபி கிடையாது,
சலா சலா அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகு, ரொம்ப அழகுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை அந்த நீக்ரோ இனத்தை சார்ந்த உம்மு ஹாலிதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலா சலா என்று சொல்லி என்னவோ ஒரு பெரிய பட்டயத்தை ஒரு பெரிய தலைவனுக்கு பட்டத்து ராணிக்கு கொடுத்து அழகு பார்ப்பதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு பார்த்தார்கள். அந்த பெண்ணின் உணர்வு நெகிழ்வடைந்து அந்த சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கௌரவப்படுத்தியதற்காக சந்தோஷமாக துள்ளி ஓடி சென்றது அந்த குழந்தை. இப்படி பல கட்டங்கள் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுக்கு தக்கவாறு தன்னை உருமாற்றிக் கொள்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதான். வீட்டிற்குள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் தன்னுடைய இல்லத்தார் விஷயத்துல தன்னுடைய இல்லத்தார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு டிரெஸ்ல கேர் எடுத்துக்கறல. அதாவது அவங்களுடைய அந்த ஆடை முட்டு வரைக்கும் இருந்தது, முட்டு வரைக்கும் லேசாக தூக்கி இருந்தது. உள்ளே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார், அந்த டிரெஸ் சரிப்படுத்தல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வந்தார், சரிப்படுத்தல. உஸ்மான் ரலியல்லாஹு வந்தார், வந்த உடனே சரிப்படுத்திட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்பாங்க, ஏன் ரெண்டு பேருக்கு நீங்க சரியா உட்காரல, ஆனா உஸ்மான் வந்த உடனே சரிப்படுத்திட்டீங்களேன்னு சொன்ன உடனே சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா அஸ்தஹி, ஏன்னா அவர் ரொம்ப வெட்கப்படக்கூடியவர், ரொம்ப வெட்கப்படக்கூடியவர். வர்ற விஷயத்தை சொல்லாம அப்படியே கூட திரும்பிடுவாரு, நான் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு. அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், என்ன சரிப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி அவர் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தன்னை உருவாக்கி கொண்டார்கள் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பண்பு எல்லாருக்கும் வருமா என்று தெரியவில்லை. அதே போல விருந்துக்கு அழைத்தால், ஒரு மூமின் உங்களை விருந்துக்கு அழைத்தானேயானால் நீங்கள் உடனடியாக ஜவாப் கொடுக்க வேண்டும், நீங்கள் அவனுக்கு அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும், அந்த கண்ணியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நமக்கு நெருக்கமானவங்க விருந்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம போவோம். நமக்கு ஈக்குவலா இருக்கிற ஆட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தா தான் நம்ம போகிற மாதிரியே வரும். கொஞ்சம் ஆக நிலையில அடிமட்ட நிலையில இருக்கிறவங்கள்ட்ட நம்ம செய்ய மாட்டோம், சீக்கிரத்துல நெருங்க மாட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு சொல்லி கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனா தப்பி தவறி கல்யாணத்துக்கு போக முயற்சிப்போமான்னு சொன்னா அடிச்சு சொல்லுவோம், போக முயற்சிக்க மாட்டோம். ஏன்னா அவர் பாவம், அவர் ஒரு ஏழை, அவர் கல்யாணத்துக்கு நாம் போகணுமா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தெற்பமை இல்லை. இது ஏதோ ஒன்று நம்மை தடுக்கும் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கொடுக்கக்கூடிய விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிலால் இப்னு ரபாஹ் கொடுக்கக்கூடிய விருந்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். விருந்தை குறை சொல்லவே மாட்டார்கள், விருந்தை குறை சொல்லவே மாட்டார்கள். ஒரு முறை உடும்பு கறி வைக்கப்பட்டது. உடும்பு கறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டாங்க, ஆனா சாப்பிட தடுக்கல, சஹாபாக்கள் சாப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடும்பு கறியை சாப்பிட மறுத்து அப்படியே இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் சாப்பிடலையா உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லப்பா பரவாயில்லை. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்தது. எதிராளிக்கு அந்த வார்த்தை லேசான காயத்தை கூட ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் சகோதரர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருந்த சாப்பிட்டுட்டு பிரியத்திற்காகவும் நம்ம அன்பு இலையுடன் சொல்லிட்டு தான் விருந்தே கொடுக்கறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு உப்பு இல்ல, காரம் இல்ல, எங்க ஊர் பிரியாணி மாதிரி இல்ல, இந்த பிரியாணியை இப்படி போட்டா நல்லா இருக்கும், அப்படி போட்டா நல்லா இருக்கும், ஐஸ்கிரீம் கொடுக்கல, வெத்தலை பாக்கு கொடுக்கல, எத்தனை குறைகள் சகோதரர்களே, எத்தனை குறைகள். ஆனா சாப்பிட்டு வந்திருப்பாரு, சாப்பிட்டுட்டு தான் இவ்வளவு குறைகளையும் சொல்லி அவனை வாழ்த்துறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அந்த விருந்தினுடைய கண்ணியத்தையே குலைச்சிட்டு வந்துவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தையல்காரர் விருந்து தருகிறார், அதையும் பெருமானார் ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அவரால் முடிந்தது அவர் செய்கின்ற அந்த பதார்த்தத்தில் நிறைய சுரக்காவை போடுறாரு, கொஞ்சோண்டு கறி போடுறாரு. ஏன்னா சுரக்கா வாங்குற அளவுக்கு தான் அவர்கிட்ட வசதி இருக்குது போல. அந்த சுரக்காவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், நீங்க சுரக்காவை சுன்னத்துன்னு சாப்பிட்டீங்கன்னா தவாபு உங்களுக்கு. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பருப்புல கருப்புல கிடக்குதா இல்லையா, அந்த சுரக்காவை எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதனால, பிரியப்பட்டதனால நான் சாப்பிடுறேன்ற நியத்தோட சாப்பிடுங்க, அல்லாஹ் சவாபை அள்ளி கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். சாப்பிடுகிறார்கள் சகோதரர்களே, அதாவது எடுத்து 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 சாப்பிடுகிறார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், அதுவரைக்கும் எனக்கு சுரக்காவை கண்டாலே பிடிக்காது, ஆனால் எனது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த சுரக்காவை தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எடுக்கும் போது என் வாழ்க்கையில் சுரக்காவை தவிர வேறு எந்த வஸ்துவும் எனக்கு பிரியமாக இல்லை என்று சொல்கிறார். இப்படிதான் சகோதரர்களே மனித பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டி தந்தான் சகோதரர்களே, கொட்டி தந்தான். உலக அரங்கத்தில் ஒரு சமூக தலைவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு உயர்த்தி இருப்பானா என்று தெரியாது.
பழைய செய்தியாக இருந்தாலும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். தி 100 என்ற அற்புதமான ஒரு நூல், அதை எழுதிய மைக்கேல் ஹார்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் தர மனிதராக, அதாவது வரலாற்றில் சாதனை படைத்த 100 மக்களை எடுத்து அந்த 100 மக்களில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைக்கிறார். இரண்டாவதாக ஐசக் நியூட்டனை வைக்கிறார். ஐசக் நியூட்டன் இரண்டாவது. முதல் தரம் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப கேட்கிறாங்க, நீ ஒரு கிறிஸ்தவன், மைக்கேல் ஹார்ட் கிறிஸ்தவர், ஐசக் நியூட்டன் எவ்வளவு பெரிய திறமைசாலி, பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளுக்கு பிதா, அப்படி இருக்கும்போது அவரை நீ இரண்டாவது தள்ளி சம்பந்தமே இல்லாத ஒரு பாயை, சம்பந்தமே இல்லாத வேற்று மதக்காரரை நீ முதலாவது வைக்க காரணம் என்ன என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், இவர் நவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மக்களுக்கு தொண்டாற்றினார். மக்கள் இன்றும் அவருடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாக பல பிரயோஜனங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் மிஷினை இவர் கண்டுபிடித்தார், உயிரற்றவைகளை கண்டுபிடித்தார். ஆனால் உணர்வுகளை கிளர்ந்தளச் செய்து அந்த உணர்வுகளை நல்ல முறையில் கொண்டு சென்ற ஒரு நேர் வழிகாட்டியாக முகம்மதை நான் பார்த்தபடியால் அவர்களுக்கு நான் 2ஆம் இடம் கொடுக்க என் மனம் மறுத்துவிட்டது. சத்தியத்தோடு நான் முதலாவது இடத்தை தந்தேன் என்று சொல்கிறார். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். மாற்றானுடைய மனதையும் வென்றெடுத்த பெருமானார். புரியாத மக்கள் எங்கேயாவது அங்கே இங்கே சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு வரலாறு தெரியாது. வரலாறை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆப்போசிட்டாக பேசக்கூடியவனை உடனடியாக நாம் என்ன செய்யக்கூடாது, திட்டி தீர்ப்பதோ, இதை பத்தி தெரியாதா, இதுதான் முட்டாள்தனம் சகோதரர்களே. அவன் விமர்சிக்கிறான் என்று சொன்னால் அந்த விமர்சனத்திற்கு தக்கவாறு தகுந்த பதிலை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தவிர்த்து விட்டு அவர்களுடைய குருமார்களை, அவர்களுடைய சாமிகளை, அவர்களுடைய தெய்வங்களை குறை சொல்லி நாம் குறைப்பட்டு நிற்கக்கூடாது சகோதரர்களே. அப்படி நாம் வாழ்ந்தோமையானால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுய சரிதம் மிக அழகாக நேர்த்தியாக எல்லா மக்களுக்கும் சென்றடையும் என்பதில் ஐயமில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நம்முடைய லைஃப் ஸ்டைலாக, வாழ்க்கையின் பாணியாக ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் அந்த ரசூலுடைய உயர்ந்த லட்சியங்களை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையில் முத்து முஹம்மது ரசூலுல்லாவை நேசித்த இந்த ஒன்றுக்காக அவர்களோடு சொர்க்கத்தில் பிரவேசிக்கின்ற பாக்கியத்தையும் வல்லவன் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.